எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே, பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் நல்லறிவை உணர்த்து அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் நல்லறிவை உணர்த்து அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் நல்லறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் நல்லறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே. கவனிங்க அன்பானவர்களே, இந்த வருஷம் அதிகாலையில் எழுப்பி 1 மணி நேரமாவது இயேசுவின் முக தரிசனம் பண்ணிட்டு அந்த நாளுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு பாருங்க. பல வருடம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாகாமல் இருக்கிற அவர் இட்ட ஆணைகள் இந்த வருடம் அனுபவமாக மாறிவிடும். ஹோம்ஒர்க் மாதிரி செய்யுங்க. யோசுவா காலையில் எழுந்தான்னு எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. ஏன்னா பைபிளை யோசுவா எழுதும்போது, மோசே எழுதின பொழுது அத்தியாயம் என்று ஒன்று இல்லை, ஒரே எழுதிட்டாரு. இது உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் வசதிக்காக அத்தியாயம் பிரிச்சாங்க. அதனாலேயே ஒரு ஆள் ஒரு அத்தியாயத்தை உடனே என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி வெளியே போகுது. காலை ஒரு அத்தியாயம் வாசித்தாங்க வந்தேன். புத்தகமாக வாசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அன்பானவர்கள். எனக்கு எப்பவுமே சாப்டரை படிக்க பிடிக்கவே பிடிக்காது. நான் எடுத்தேன்னா ஒரு புக்கையே வாசித்துருவேன். ஒரு இட்லி எடுத்தால் முழுசாக தானே சாப்பிட்றீங்க. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த நாளாக இன்னொரு வாய் சாப்பிட்றீங்க. ஒரு பைபிளில் 66 புக்கு, 66 இட்லி. அது மட்டும் விழுங்குன்னு விழுங்குறீங்களே. இந்த வருஷம் நான் நேற்று தினத்தில் சொன்ன அன்பானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் பல ஆண்டுகளாக வேற மாதிரி சொன்னார். 2000 வருஷமா உங்களுக்கு அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிற ஆரோக்கியம், சம்பாதித்து கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், சம்பாதித்து கொடுத்திருக்கிற ஜெய ஜீவியம், சம்பாதித்து கொடுத்திருக்கிற அபிஷேகம், சம்பாதித்து கொடுத்திருக்கிற அகிலம், சம்பாதித்து கொடுத்திருக்கிற உயர்வு எல்லாம் 2000 வருஷமா காத்து கொண்டிருக்கிறது. அது உனக்கு அனுபவமாகாதா? நீ அதை அனுபவிக்க மாட்டாயா என்று பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயோ, நீ அனுமதிச்சிட கூடாதே என்று நரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க சூஸ் பண்றத நீங்க உண்மையாக இந்த வருஷம் அனுபவிக்க போகிறீர்கள். அதை சுதந்திரத்துக்கு நான் சொன்னேன், உரிமை சொத்தாக்கு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உரிமை சொத்தாக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க, உரிமை சொத்தாக்கு. உரிமைக்காக குறை எழுப்புறீங்களா இல்லையா யோசித்து பாருங்க. 1 இன்ச்சு பக்கத்து வீட்டு வேலி உங்க வீட்டுக்கு வந்தா சும்மாவா இருக்கிறீங்க? ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மட்டும் சாத்தான் எடுத்துக்கிட்டே ஆனந்தம் கழுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஸோ ஒரு வெறி உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒன்னையை நான் இழக்க, சாகிறதுக்குள்ள அவ்வளவையும் அனுபவிக்க போறேன். நான் அனுபவிப்பது மட்டுமல்ல, நான் உயிரோடு இருக்கிற இந்த தலைமுறைக்கு ஒவ்வொரு அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வச்சுதான் கண்ணை மூட போகிறேன். அப்படி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் எழுப்பிய யோசுவாக்கள், அவர்கள் யோசுவாவின் கீழே வந்த பாக்கியசாலிகள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உரிமை சொத்தாக்கி கொள்ள, உரிமை சொத்தாக்கி கொள்ள உனக்குரிய உறுதிமொழியை
உண்மையாக்கு உண்மையாக்கு உறுதிமொழிகளை உண்மையாக்கு உண்மையாக்கு. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ அவ்வளவையும் எழுதி வச்சு, ஆண்டவரே இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது ஆண்டவரே, இதை நான் பலிக்கணும், இது என் வாழ்க்கையில பலிக்கணும், நான் பல நாடுகளுக்கு கடன் கொடுக்கணும், கடன் வாங்காமல் இருக்க வேண்டும், என்னிடத்துல ராஜாக்கள் நடந்து வர வேண்டும். ஏன் தெரியுமா நடந்து வரணும்? உங்க வீடு ஒரு குடிசையா இருக்குது, தெரு சேரா இருக்கு, அதனால எம்எல்ஏ எம்பிக்கள் காரை விட்டு இறங்கிட்டு வீட்டுக்கு வரப்போகுது, பிறகு உங்க வீடு குடிசையா இருக்காது. சோ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ராஜாக்கள் என்னிடத்துல நடந்து வர வேண்டும், ராஜாக்கள் என்னிடத்துல நடந்து வர என் வேண்டும். பிள்ளைகள் எல்லாரும் என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நான் எழும்பி பிரகாசிப்பேன், எழும்பி பிரகாசிப்பேன், ஒளி எனக்குள் வந்தது, ஒளி எனக்குள் வந்தது, என் இருள் வெளிச்சமானது, என் இருள் வெளிச்சமானது. தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவேன், கர்த்தாவே என் விளக்கை ஏற்றுவேன். இந்த ஆசீர்வாதங்களை உரிமை கொண்டாடுங்க தயவு செய்து. இந்த வருஷம் உறுதிமொழிகள் உரிமை கொண்டாடுகிற வருஷம். இனி வர நாள்ல எதை செய்யறீங்களோ செய்யலையோ, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு எனக்கு 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 சொல்லி உரிமை கொண்டாடுங்கள். முதலாவது உரிமை சொத்தாக்க உறுதிமொழியை உரிமை கொண்டாடு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது உரமுள்ள நெஞ்சம். என்ன நெஞ்சம்? உரமுள்ள நெஞ்சம், உறுதியான நெஞ்சம். இந்த நீங்க ஒரு அசையாத ஒரு நெஞ்சுரமாக மாறப்போகிறீர்கள். உங்க தைரியத்தை பார்த்து சத்துரு கிடுகிடுக்க போகிறார்கள். மறக்காதீர்கள், நீங்கள் மருளாமல் இருப்பது உங்கள் எதிரிகளின் கேடுக்கும் உங்களுடைய மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் சொந்தமாக போகிறது. யாருக்கெல்லாம் நம்ம எதிரி இல்லாம போகணும்னு ஆசையா இருக்க கையை உயர்த்தி காட்டுங்க. அவர்களை இல்லாம போறதுக்கு ஒரே வழி, நீ மருள்றத, நீ பயப்படுறத, நீ ஓதுறத, நீ நடுங்குறிய, அதை நீ நிறுத்தி பாரு. எல்லா சத்துருக்களும் உன் கைகளுக்குள்ளே வந்து போகிறார். இரண்டாவது உரமுள்ள நெஞ்சம். மூன்றாவது நான் சொன்னேன், எல்லாரும் உதட்ட தொடுங்க. உதட்டிலும் உள்ளத்திலும் தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்க வேண்டும். விக்கிள்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவ மனிதன் சொன்னார், கடற்பஞ்சு அதை அப்படியே கொண்டு வந்து சும்மா அப்படியே டச் பண்ணீங்கன்னா தண்ணி கசிந்து வரும். எங்க டச் பண்ணாலும் கசிந்து வரும். அவர் சொன்னார், ஆவியில் பிள்ளைய தலையில தொட்டாலும் ஒரு வசனம் வரணும், உதட்டுல தொட்டாலும் ஒரு வசனம் வரணும், ஒரு பின்ன எடுத்து குத்துனாலும் ஒரு வசனம் வரணும், செருப்பு ஒரு வசனம் வரணும். வசனத்தில் நிரம்பின மனிதன் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற மனிதன். 1000 பரிசுத்தவான்கள் உங்க தலை மேல கையை வச்சு நீங்க முடியாது. இருக்கிற ஆசீர்வாதம் தலைமுடியும் கீழே கொட்டி விடும், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எந்த நேரமும் நிறைச்சி வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. அன்பானவர்களே, ஒரு ஹல்லேலூயா. இரவிலும் நீங்க, ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் தியானமா இருக்கிற அப்படின்னா பகலெல்லாம் அந்த வசனம் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, ராத்திரியில் அது கனவாக மாறும். கனமாக மாறுவது பகல்ல நனவாக மாறும். அந்த வசனம் வரும் பொழுது உனக்கு புத்தி வருகிறது. புத்தி வரும் பொழுது எல்லா நன்மைகளும் சொந்தமாகிறது. தயவு செய்து எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் இதுவரையிலும் ரட்சிக்கப்பட்டு இதுவரை எத்தனை முறை எவ்வளவு பைபிளை வாசித்தனும், அதை விட அதிகமா இந்த ஒரே வருஷத்துல நான் வாசித்து முடிக்க போறேன். 2 மாசத்துல ஒரு பைபிளை முடி. 66 தானே? ஆமென். காலையில 15, நைட் ஒரு 15 ஆடி கொளுத்துங்க. விளங்குலையோ என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் ரத்த ஓட்டத்தில் அந்த வசனம் கலக்க ஆரம்பித்து விடும். அந்த வசனம் ரத்தத்தில் கலந்த உடனே தலை முதல் கால் வர ஓட ஆரம்பித்து விடும். அப்போ உன்னுடைய பார்வையில் ஒரு அபிஷேகம் வரும், உன்னுடைய கால் பட்டால் ஒரு அபிஷேகம் வரும். அப்பொழுது நீ போகிற இடமெல்லாம் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவார்.
மாமியார் வீட்டுக்கு போனா நீதான் மெச்சிக்கொள்ற மருமகள். எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் நீ வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஒரு அல்லேலூயா. உன் வழியை நீயே வாய்க்க பண்ணுவாய், யாரும் வாய்க்க பண்ண போறது இல்லை. நீயே சக்சஸ்ஃபுல்லாக மாறி விடுவாய். வாலிப பிள்ளைகளே, வசனத்தை படிச்சுட்டே இருங்க. வசனம் எவ்வளவுக்கு உள்ள இருக்கிறதோ அவ்வளவுக்கு வெற்றி சுதந்திரம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உறுதிமொழிகளை உரிமை கொண்டாடு, உரிமை கொண்டாடு. உரமுள்ள நெஞ்சத்தோடு, உரமுள்ள நெஞ்சத்தோடு. உரிமை சொத்தாக்கு, உரிமை சொத்தாக்கு. உதட்டிலும் உள்ளத்திலும், உதட்டிலும் உள்ளத்திலும். கர்த்தருடைய வசனத்தால் நிரம்பி வழி, கர்த்தருடைய வசனத்தால் நிரம்பி வழி. உனக்குரிய உரிமைகளை, உனக்குள்ள உரிமைகளை உரிமை சொத்தாக உரிமை சொத்தாக மாற்றிக் கொள்ளுவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நாலாவது உயிர் தியாகம் செய்கிறவன், உயிர் தியாகம் செய்கிறவன் கர்த்தருடைய உரிமை சொத்தாக்கி கொள்ளுகிறான். கர்த்தருடைய உரிமை சொத்தாக்கி. நல்லா கவனிங்க. யார் ஒருத்தன் தன் லாஸ்ட்ல வச்சு எல்லாரையும் முன்னால வச்சு அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும், அவர்கள் நன்மைகளை பெற வேண்டும், அவர்களுக்கு கர்த்தர் வச்சு அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று தன்னை பின்னால வச்சு மற்றவர்களை முன்னால வைக்கிறானோ அவன்தான் அன்பானவர்களை இந்த கடைசி நாளிலே தானும் சுதந்திரிப்பான், மற்றவர்களுக்கு சுதந்திரித்து கொடுப்பான். பந்திக்கு முந்திக்கோ, படைக்கு பிந்திக்கோ, அதெல்லாம் உலகத்தார் சொல்றது. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்ட பிறகு நீ போய் உட்காரு, பாயாசம் இருக்காதே, பயப்படாத, எல்லாம் சாப்பிட்டு தான் நீ சாப்பிட்ட மாதிரி. பார்க்குறேன் இந்த வருஷம் உங்கள் கல்யாணத்துலலாம் எப்போ உட்காடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த வருஷம் எல்லாத்துலேயுமே பஸ்ஸில் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, முண்டி அடித்து முன்னால் போவாதீங்க. எல்லாம் உள்ளே போங்க, எல்லாம் உள்ளே போங்க, எல்லாம் உள்ளே போங்க. கண்டக்டர் பக்கத்தில் சீட்டு இருந்தால் உட்காருங்க, அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தொங்கின்னு போங்க. அப்படி தொங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன உரிமை சொத்து ஆகும் தெரியுமா? ஒரு சீட்டை தானே கொடுத்தீங்க, பஸ்ஸே உங்களுக்கு சொந்தமாயிட போகுது. பார்க்கலாம் இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் தொங்கிட்டு போகிறீங்க வீட்டுக்குன்னு. உண்மையை சொல்றேங்க, உலகத்தில் அடிச்சு பிடிச்சி எடுத்துக்கிட்டாதான் கையில் கொஞ்சம் தப்பும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை பிடித்து கொள்ளுகிறவன் இழந்து போவான், இழந்து விடுகிறவன் பெற்றுக்கொள்ளுவான். நீ எவ்வளவு உன் கையில் இருக்கிறத லூஸ் பண்றியோ அது எத்தனையோ மடங்கவும் கையில் வந்து விடும் அன்பானது. இது புத்திக்கு எட்டாத ஒரு ரகசியம். ஆனால் உலகத்தான் பிடிச்சா விட்டுறாதேன்னுவான். ஆண்டவர் சொல்றாரு, விட்டுடு, அப்பதான் பிடிச்சுக்குவேன்றாரு. ஏனென்றால் பரலோக விதியும் பூலோக விதியும் ஒன்றுக்கொன்று மாறாட்டமானது. இப்போ நீங்க ஒன்னாவது அத்தியாயத்துல 12 to 18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசேயின் பாதி கோத்திரம், 2.5 கோத்திரத்துக்கு யோர்தான் நதிக்கு அப்பாலே செழிப்பான பூமியை கர்த்தர் கொடுத்தார். ஒரே சந்தோஷம். ஆண்டவர் மோசே சொல்லிட்டாரு, டேய் எல்லாரும் 12 கோத்திரத்துல 2.5 கோத்திரத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னும் எத்தனை கோத்திரம் இருக்கு? 30 9 அவ்வளோ கோத்திரம் இருக்கு. கவனிங்க, அவ்வளோ பேருக்கும் நிலம் கிடைக்கிற வரைக்கும், பட்டுவாடா கிடைக்கிற வரைக்கும், சொத்து கிடைக்கிற வரைக்கும், சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும், ஆஹா கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் உட்காராத. பட்டயத்தை எடு, வாளை எடு, ஆயுதத்தை போடு. மீதி கோத்திரம் இருக்குல்ல 9 கோத்திரம், அதுக்கு முன்னால வீறு நடை போடு. யுத்த புருஷர்கள் எல்லாரும் முன்னால போ. மோசே சொல்லிட்டான். ஓகே, நாங்க பாருங்க, யோசுவா இப்ப வராரு. யோசுவா வந்து சொல்றான், அன்பான ரூபன் புத்திரரே, காத் புத்திரரே, மனாசேயின் புத்திரரே, மோசே உங்களுக்கு சொன்னதை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றான்? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தாரே. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு. கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. உங்களுக்குள்ள ஒரு சுகத்தை கொடுத்து இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனையோ அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து இருக்கிறார். முதலாவது கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. கொடுத்ததை நினை, இல்லாததை நினைக்காத, இருக்கிறத நினை. எப்ப பார்த்தாலும் அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை சொல்லாதே. இருக்கிறத ஒரு பேப்பர்ல போட்டு நன்றி சொல்லு. கர்த்தனுக்கு செய்தது 1000, செய்யாமல் விட்டது 1 2. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் இருந்த எல்லா மரமும் அழகு, எல்லா பழமும் சுவை, எல்லா பூவும் அழகு, ஒரே தோட்டமெல்லாம் மலர்கள், தோட்டமெல்லாம் கனிகள், தோட்டமெல்லாம் மரங்கள். சாத்தான் வந்து சொல்றான், உனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி எதை ஆண்டவர் தொடாதேனாரோ அதை பூத கண்ணாடியில் வச்சு பார்த்துட்டான். எது உனக்கு இல்லையோ அதை பெருசுப்படுத்தாதே, எது உனக்கு இருக்கோ அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றான், கர்த்தர் உனக்கு இந்த பக்கத்துல தேசத்தை கொடுத்தாருல்ல, ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹல்லேலூயா. இயேசுவை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதை விட உங்களுக்கு ஒண்ணு வேண்டாமே இந்த உலகத்துல. இயேசுவின் ஆறுதல் வந்துடுச்சு இல்ல, சொல்ல மாட்டீங்களே. ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒழுங்கா சாப்பாடு கிடைக்குதா, மூச்சு விடுறதுக்கு சுவாசம் வருதா, இருதயம் படக் படக்குன்னு அடிச்சுக்குதா, கண்ணு நல்லா பாக்குதா, அதை நினைச்சு யோசுவா சொல்றான், உன் பெண் ஜாதிகளையும் உன் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் இப்புறத்தில் இருக்கட்டும். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வை, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதையே நினைச்சு கவலைப்படாத. பிள்ளைக்கு டயரியா, பிள்ளைக்கு வயிற்றுப்போக்கு, இன்னமும் ஒரு மாதிரி இருக்குது, பாலை கொடுத்தா துப்புன்னு துப்புறான் நினைக்காத. ஆடு மாடுகளை பற்றி யோசிக்காத. இருக்கிறது அப்படியே கர்த்தர் கையில கொடுத்து விட்டு, யுத்த வீரர்களாகிய நீங்கள் மற்ற கோத்திரங்களுக்கு முன்பாக அணி அணியாய் நடந்து போங்கள். உங்களைப் போலவே உங்கள் சகோதரர்களும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சகோதரர்கள். சகோதரர்கள், இன்னொரு முறை சகோதரர்கள். உதரம். இயேசு யாருக்கெல்லாம் ரத்தம் சிந்தினாரோ அவர்களும் உங்களை போலவே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு முன்னாலே போங்கள். உங்களுக்கு கிடைத்த இளைப்பாறுதல் எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. இந்த தேசத்தில் 1000 10,000 பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். கோடி கோடி மக்கள் இயேசுவின் சிலுவை அன்பை ரசிக்க போகிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் அனுபவிச்ச பிறகு வா திரும்ப. நீ அப்படி எல்லாத்தையும் விடுறதுனால உன் தலை மேல நான் மிளகா அரைக்க மாட்டேன். எனக்குன்னு நீ இழந்தா நீ கொடுத்த வரைக்கும் லாபம் நான் சொல்ல மாட்டேன். மனுஷன் அப்படி சொல்லுவான், வந்த வரைக்கும் லாபம்னு. இயேசு அப்படி சொல்ல மாட்டார். நீ கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்துக்கும் அவர் 1000 மடங்கு கூலியை தருவார். இயேசுவுக்கு நீ எதை இழந்தாலும் அதை திரும்ப தருவார். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் ஏழை தரித்திரராய் ஆனது இல்லை. மறுபடியும் சொல்றேன், இயேசுவுக்கு இழக்க ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியல, இழந்தாதான் கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப தருவார். இயேசு சொன்னார், என் நாமத்து நிமித்தம் தாயையோ தகப்பனையோ வீடுகளையோ நிலங்களையோ ஆஸ்திகளையோ இழந்தவன் 100 அத்தனையாக பெறுவான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, 100 மடங்கு தருவான். சொல்லுங்க, 100 மடங்கு தருவான். அதனால மோசே சொன்ன, யோசுவா சொன்னாரு, போங்கள். உடனே அவங்க பாருங்க, ஐயா நீ சொன்னபடியே நாங்கள் செய்வோம் ஐயா என்று புறப்பட்டு போனார்கள். 22வது அத்தியாயம் 1 முதல் 9 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 22 1 முதல் 9 அப்படியே இந்த ரூபன் புத்திரர் காத்புத்திரர்கள் முன்னால நடந்தார்கள் ஐயா. எல்லாருக்காக யுத்தம் பண்ணினார்கள். சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்காக யுத்தம் பண்ணி, எல்லாருக்காக வாழ்வீசினார்கள். எல்லாரும் இளைப்பாறுதல் அடைவதற்காக மனைவி பிள்ளைகளை அங்கே விட்டு வந்தார்கள். வீட்டு நன்மைகளை, இன்பங்களை, சுகத்தை எல்லாவற்றையும் இட்டுவிட்டு வந்தார்கள். ஏன்? தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். எல்லாரும் சொல்லுங்க, மிலிட்டரியில சேர்ந்துட்டா பிள்ளைக்கு டயரியானா ஓடி வர முடியாது. எத்தனை மிலிட்டரி பீப்புள் ஐயா செத்து போன கூட வர மாட்டாங்க தெரியுமா? என்னுடைய அக்காவனுடைய கணவர் இருந்தார்,
அப்பா சாவுக்கும் வரல, அம்மா சாவுக்கும் வரல, எந்த சாவுக்கும் அவர் ஆர்மியில் இருக்கிற வரைக்கும் வர முடியல. ஏன் தன்னை ஒருத்தர் எழுதி கொண்டார். அவருக்காக அந்த இராணுவ வீரர். நீங்கள் ஒரு இராணுவ வீரர்களாக கர்த்தருக்காக எல்லாத்தையும் கர்த்தர் பாதத்தில் விட்டுட்டு அடுத்தவர்கள் 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 அந்த கிராமம் இந்த கிராமம் எல்லாரும் எனக்கு கிடைச்சது கிடைக்கிற வர நான் வாழ மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா கடைசியில் யோசுவா 22வது அத்தியாயத்தில் சொல்கிறான். எனக்கு அந்த சாப்டரை படித்தா அழையா வருது. அவன் சொல்கிறான், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்கள், இப்போ எல்லாரும் உங்களை மாதிரி இழைப்பாரி விட்டார்கள். நெடுநாள பலகாலமா நீங்க யுத்த களத்தில் இருந்தீர்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க எல்லாரும் திரும்ப உங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்க யோசித்து சொல்லுங்க, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, வாய் திறந்து. அவனுக்கு ஒரு திருப்தி. அப்பா, என் வீட்டை விட்டு நான் தூரம் வந்தாலும் என்னால் எத்தனை பேர் ஆறுதல் அடைகிறார்கள், என்னால் எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிச்சு, என்னால் எத்தனையோ பேருக்கு சுதந்திரம் கிடைச்சது. அந்த ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கு வேலை முடிச்சிட்ட ஒரு மகிழ்ச்சி. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் நல்ல போராட்டத்தை, சத்தமா சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்காக நீங்க போராடுறீங்களே, அது நல்ல போராட்டம். உங்களுக்காகவே போராடுறீங்களே, அது கெட்ட போராட்டம். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நல்ல பாக்கியன, அந்த நல்ல பாக்கியன, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கியன. இப்ப எனக்கு என்ன தெரியுமா பெரிய ஆசீர்வாதம், ஆச்சரியம்? எவ்வளோ வருஷம் எல்லாரும் சுதந்திரிக்கிற வரைக்கும் இந்த மனைவிமார்கள் வீட்டில் எப்படி சமாளிச்சாங்களோ, பிள்ளைங்க எப்படி டாடி டாடின்னு எப்படி அழுதாங்களோ, அந்த சொந்தக்காரங்க தாய் தகப்பை எப்படி இழந்தார்களோ. ஆனால் அன்பானவர்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்ன இயேசு திரும்ப போய் அதை அனுபவின்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க. உங்கள் தேவை அவருக்கு தெரியுமா? சொல்ல மாட்டார். உங்க ஆசைகள் அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியுமா? அந்த தேவைகள் நடுவுலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் மற்ற தேவைகளுக்காக உழைச்சிரு, ஒரு நாள் வரும் உன் தேவையை நான் கிராண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுவா, செய்வாரா? செய்ய மாட்டாரா? அப்ப அவன் சொல்லி அனுப்புறான், போங்க. போகும்போது கர்த்தர் உங்களுக்கு இந்த யுத்தம் பண்ணீங்கல்ல, மற்றவர்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணும்போது திரளான ஆஸ்திகள் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதையெல்லாம் தூக்கிட்டு போ, அம்மா கிட்ட தூக்கிட்டு போ, மனைவி கிட்ட, எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கவனிங்க, உங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட பிறகு அடுத்தவர்கள் தேவைன்னா நாளே வராது. இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த 2005 அடுத்தவர்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யாரெல்லாம் அப்படி ஜெபிக்க போறீங்க? கண்டு புருஷன் ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணீங்கல்ல, போதும், நிறுத்துங்க. ஊர்ல இருக்கிற அவ்வளவு புருஷனுங்களை ரட்சிக்க பண்ணணும், ஜெபம் பண்ணுங்க. உங்க சபைன்னு ஜெபம் பண்ணீங்கல்ல, இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டு தேசங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேசத்துக்கு ஜெபம் பண்ணவங்க அகில உலகத்துக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் வரும், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சத்தியமா தலைமையில அடிச்சு கொடுக்குறேன், இயேசுவுக்குன்னு எதை நீ விட்டுட்டு அவருக்கு உழைக்கிறியோ அதை விட்டதை பல மடங்கு ஆண்டவர் கணக்கில் எழுதி வச்சு உனக்கு திரும்ப கொடுத்து அதை இந்த உலகத்துல அனுபவிச்ச பிறகுதான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு அழைப்பார். அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, இது ஒரு பாக்கியம். விளங்கினவங்களா? ஒரு அல்லேலூயா. தரளான ஆஸ்திகளையும்
திரளான ஆடு மாடுகளையும், அவன் சொல்றான் ஏராளமான துணிமணிகளையும் வெள்ளியையும் பொன்னையும் இரும்பையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உன் சகோதரர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க. அடுத்தவர்கள் சுதந்திரத்துக்கு யார் உழைக்க போறாங்களோ அவங்க தங்கள் சுதந்திரத்தை டபுள் ட்ரிபிள் 1000 மடங்கு அதிகமாக மாற்றிக்கொள்ள போகிறார்கள். வேற மாதிரி சொல்லட்டா, உங்களை நிறைய ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு நீ எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு எனக்காக ஒரு நாள் வரும் நான் உன்னை நிறைய ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால கொஞ்சம் உங்களை போல எல்லாரும் சத்தமா என்ன போல நான் இளைப்பாறுதல் அடைந்தது போல நான் பெற்ற நன்மைகள் எல்லாரும் பெறும் வரைக்கும் என்னையே நான் பார்க்கறத நிறுத்தி அடுத்தவர்களுக்காக நான் ஒரு போர் தளபதியாக போய் உழைக்க போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் இந்த தீர்மானத்தை எடுக்க போறீங்களோ அவங்கள இந்த நாள்ல இருந்து கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்த போகிறார். போற இடம்லாம் கர்த்தர் ஜனங்களை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஆயிரங்கள் அபிஷேகத்தை பெறப்போகிறார்கள். ஆயிரங்கள் ஐசுவரியத்தை பெறப்போகிறார்கள். எங்கள் கவுன்சிலர் பாஸ்டர் பவுலோஸ் இருக்கிறார். அவங்க மனைவி ஒரு நாள் ஒரே அழுக, என்னென்ன பார்த்து அழுதா, அவங்களுக்கு இருக்க ஒரு நிறைய ஏக்கர், ஒரு 60 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே அழுதாங்க. என்னன்னு கேட்டேன், பிரதர் இப்போ நீங்கள் வந்தாலும் நிலம் வரணும்னு அழுவுறீங்க, எங்களுக்கு கட்டடம் வரணும்னு அழுவுறீங்க, எங்களுக்கு ஸ்கூல் வரணும்னு அழுவுறீங்க, நீங்கள் எங்களுக்கு எல்லாம் அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறீங்களா பிரதர், உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இன்னும் வரலையே பிரதர் அப்படின்வாங்க. எனக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம், அடுத்தவர்களுக்கு நீங்க வாழ வைக்க 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 கர்த்தர் அதை கணக்கில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு ஹல்லேலூயா. யோசுவா இருக்கிறானே, எனக்கு யோசுவா கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, எல்லா கோத்திரத்துக்கும் அளந்து 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 கொடுத்துட்டு 1949க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்துக்கும் பங்கு போட்டு வயசு ஆகி போச்சு. என்ன வயசு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஏறத்தாழ 100 வயசை தாண்டி போச்சு. அது வரை அவனுக்குன்னு ஒரு காலரிக்கா நிலம் இல்லை, அவனுக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லை. ரூபனுக்கு கிடைச்சிடுச்சு, சிமியோனுக்கு கிடைச்சிடுச்சு, பெஞ்சமினுக்கு கிடைச்சிடுச்சு, எப்ராயிமுக்கு கிடைச்சிடுச்சு. எல்லாம் சொந்த வீடை கட்டிக்கிட்டு ஓஹோன்னு வாழறாங்க. இவன் மாத்திரம் சொந்த வீடு இல்லை. கடைசியில் 1949 இப்படி எழுதி இருக்கிறது, இஸ்ரவேலரா பார்த்து எங்களை வாழ வச்ச யோசுவா, எங்களுக்கு நிலத்தை கொடுத்த யோசுவா, உன் சந்ததிக்கும் நிலம் வேணும் இல்லையா அப்படின்னு அவங்களா பார்த்து நிலத்தை கொடுக்கிறார்கள். அப்போது அவன் என்ன தெரியுமா சொன்ன, எனக்கு இந்த நிலத்தை கொடுங்க. 49:19 சீக்கிரமா 19:49 சத்தமா படிங்க. தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது எல்லாரும் சொல்லுங்க தீர்ந்த பிறகு. தீர்ந்த பிறகு. இன்னொரு முறை தீர்ந்த பிறகு. எல்லாருக்கும் கொடுத்து தீர்ந்த பிறகு இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யார் ஒருவன் சொல்லிக்கிட்டே இருங்க. யார் ஒருவன் அடுத்தவர்கள் ஆசீர்வாதம் பெறணும்னு தன்னை தியாகம் பண்ணுகிறானோ அவனுக்கு எல்லார் நடுவிலும் கர்த்தர் உரிமை சொத்தை தருவார். ஆமான்றவங்கள ஒரு அல்லேலூயா. இனிமேல் நான் அடுத்தவங்களுக்காக வாழ போறேன்றவங்கள ஒரு அல்லேலூயா. நடுவுல சென்டர் கொடுத்தார்கள். படிங்கம்மா. எப்பிராயீமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். ஆண்டவரே வாக்கு பண்ணிட்டார் அவனுக்கு இந்த இடத்தை கொடு. திம்னாத் சேரா. திம்னாத் சேரானா என்ன தெரியுமா, கொஞ்சம் சொல்லட்டுமா? திம்னாத் சேரானா எல்லாரும் எடுத்தது போக மிச்சமுள்ள இடம்னு அர்த்தம். மீதமுள்ள இடம், the leftover. ஆனா அதுல சந்தோஷமா யோசுவா குடியிருந்தான் அன்பானவர்களே. அதனாலதான் இந்த புஸ்தகத்துக்கு பேரு யோசுவா. காலேபு பெரிய ஆள். காலேபு தான் நிலத்தை முதல்ல வாங்கின ஆள். யோசுவா நிலத்தை லாஸ்ட்ல வாங்கின ஆள்.
யோசுவா காலேப் இருக்கிறானே, ஐயா யோசுவா அவர்களே, மோசே எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் என் பெண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். 40 வயதிலே அவர் சொன்னார். இப்பொழுது 45 வருஷம் ஆகிவிட்டது, 85 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் எனக்கு அதே பலன் இருக்கிறது. கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா. எங்கேயாவது 40 வயசு பலம் 85 வயசுல இருக்குமா? இவருக்கு இருக்கு. இப்ப கூட யுத்தம் பண்ண அடிச்சிருவேன், அந்த மலை நாட்டை எனக்கு தாரோன்னா. காலேப் அவனையும் ஆசீர்வதிச்சு போப்பான்னு அவன் தான் முதல்ல ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போயிட்டான். ஆனா யோசுவா கடைசியில் எல்லாம் வாங்கி முடிச்ச பிறகு மீதிய எனக்கு தாங்க அப்படின்னு கேட்ட ஒரு அல்லேலூயா. சின்ன வயசுல எனக்கு அது ஒரு புத்தி போல. ஏதாவது ஒரு பலகாரம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், 9 பிள்ளைங்க தானே, மம்மி எனக்கு மம்மி எனக்கு மம்மி எனக்குன்னாங்கன்னா நான் பார்ப்பேன், எல்லாரும் ரொம்ப ஆசையாக சொல்கிறாங்களேன்ட்டு நான் பேசாமல் உட்காந்துருப்பேன். உனக்குப்பா அப்படின்னு அம்மா சொன்னேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னுடுவேன் சின்ன வயசில். ஏன்டானா இவங்க எல்லாரும் நல்லா ஆசையாக சாப்பிட்றாங்க, இப்போ நான் கொஞ்சம் விட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸு கிடைக்குமேன்னு. இன்னைக்கு அதனால தான் எங்கள் வீட்டில் எனக்கு கிடைக்கிற பீஸே வேற. இவங்க வீட்டுக்கு வந்தனே எனக்கு என்ன பீஸ் போடுறாங்க கேளுங்க. எங்கே போனாலும் என் ப்ராப்ளம், என் பீஸ் போகிறதே அவங்க போடுற பீஸில் தான். ஒரு சின்ன காரியத்தை தான் நான் பார்த்தேன். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிறந்த பேச்சாளி நான். ஹைஸ்கூலில் தமிழ் பண்டிதர் எங்கள் அப்பா எழுதி கொடுப்பாரு. 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன். அதுவும் அப்பா சொல்லுவார், இந்த நேரத்தில் டேபிளில் ஒரு தட்டு தட்டுறான்னு. நான் கரெக்டாக அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டு டமால்னு ஒரு தட்டு தட்டுவேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றால் வள்ளுவ பெருந்த கையினுவேன். இயேசுவை 14 வயசில் ஏற்றுக்கிட்ட உடனே எந்த பேச்சு போட்டிலையும் சேர மனசு வரல. காலேஜில் எல்லாரும் ஃபேமஸாக பேசுவாங்க, எனக்கு டெம்டேஷனாக இருக்கும். நான் சொல்லிட்டேன், இனி என் பெருமைக்கு ஒரு கூட்டத்தில் பேச போகிறது இல்லை, பேசினால் அது இயேசுவை பற்றி தான் பேச போகிறேன். ஆண்டவர் அதை கூட மறக்கலைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன பசங்க எடுக்கிற ஒரு சின்ன தியாகத்தை மறக்காத தெய்வம் உங்கள் தெய்வம். பிக்னிக் போகிறதுனா எனக்கு அவ்வளோ ஆசை. காலேஜில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஊர் சுற்றுறதுனா அவ்வளோ பெரிய ஆசை. ரட்சிக்கப்பட்டேன் 16 வயசில் காலேஜுக்கு போனேன். காலேஜில் பணத்தை கம்பல்சரியாக கட்டிட்டு நாங்கள் பிக்னிக் போய் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன், பணத்தை கட்டுவேன், போக மாட்டேன். ஏன்னா அந்த பிக்னிக் போனால் எல்லாம் ஜோக் அடிப்பான், நான் ஜோக் பண்ண முடியாது, கட்ட கதை பேசுவான், அதெல்லாம் என்னை கரைப்படுத்திடும் அப்படின்ட்டு 16 வயசு. இப்போ நினைக்காதீங்க நீங்கள், அப்போ ஒரே கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, மேங்களூர் போனேன், ஊட்டிக்கு போனேன், காஷ்மீருக்கு போனேன், கன்னியாகுமரிக்கு போனேன்னு. எனக்கு ஏக்கமாக இருக்கும். இவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு ஹாஸ்டலில் ஒரு சாப்பாடும் இருக்காது, வெளியே போய் ஒரு பன்னு டீ குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் அந்த இடத்துக்கு போய் அவர் பிரசன்னத்தை இழக்கக்கூடாது. அவங்க கெட்ட கதை பேசுவார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உண்மையிலேயே என்னோட படிச்ச காலேஜில் படிச்ச எந்த ஆளும் என்ன மாதிரி பிக்னிக் போயிருக்க முடியாது. சின்ன வயசுலேயே நான் படிச்சுட்டேன். கிறிஸ்துவுக்காக நீ எதை இழந்தாலும், உன்னுடைய பரிசுத்தத்துக்காக நீ எதை இழந்தாலும், அடுத்தவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று நீ எதை இழந்தாலும் அதை கர்த்தர் 1000 மடங்கு பெருக்கமாக உனக்கு தருவார். அன்பானவர்களே, எல்லாரும் கையை உயர்த்தி கொண்டு இப்பவே சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவே சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இந்த வருஷம் எனக்கு நான் வாழ தயாரா இல்லையப்பா. நான் பெற்ற இதே ஆசீர்வாதங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் வரை நான் ஒரு போர் வீரனை போல அடுத்தவர்களுக்காக ஜெபித்து உழைத்து உயிரை பணைய வைக்க போறேன். அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உயிரை தியாகம் செய்கிறவன் உரிமைகளை சொந்தமாக்குகிறான். ஆயிரங்களுக்கு பிரித்து கொடுக்கிறான். தன்னை கடைசியில வைத்துக் கொள்ளுகிறவன் எல்லாரை விட முதலில் வந்து விடுகிறான். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரராவதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமாட்டதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரையும் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். உரிமை சொத்தாக்கி கொள்ள உனக்குள்ள
உறுதிமொழிகளை பிடித்துக்கொள். உன் நெஞ்சத்தை உரமாக்கிக்கொள். உதட்டிலே உள்ளத்திலே தேவ வசனம் நிரம்பி வழியட்டும். எல்லாருக்கும் முதலிடம் கொடுத்து உன்னை கடைசியில வச்சு நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று ஒரு வீர தீர்மானம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் பலரை தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கும் போது நோன்னு சொல்லாதீங்க. வீடு என்ன ஆவறது, பணம் என்ன ஆவறதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் இந்த வருடம் எதையெல்லாம் நீங்க இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்று கவனிச்சிட்டேங்க, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு இதான் டைம். இந்த டைமில் நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைம் வரும் நீங்களே கொடுக்குறதுனால ஆண்டவர் வேண்டாண்டா அப்படின்னுடுவார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னோட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. தூங்கிட்டாங்க. திரும்ப வந்தார், நல்லா தூங்கினார். ஏன் ஆண்டவர், என்ன இனி நீ ஜெபம் பண்ணாலும் எனக்கு தேவையில்லை. ஜெபிக்க சிறந்த நேரம், கொடுக்க சிறந்த நேரம், உழைக்க சிறந்த நேரம். நல்லா உழைங்க இயேசுவுக்காக. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை உரிமையாக்கி கொள்ள தரப்போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரிடத்துல சுதந்திரித்துக் கொள்றதுக்கு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு ரகசியம், ஒரு திறவுகோல், ஒரு முக்கியமான ஒன்று யோசுவாவின் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் தரேன். கர்த்தர் யோசுவாவை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தார் ஐயா யோசுவா கிட்ட. ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி என்ன அடுத்த ஒரு திறவுகோலை நான் சீக்கிரமா சொல்றேன். எனக்கு இன்னைக்கு ஒரே பாயிண்ட நிறைய பேசணும்னு இருக்கு, அதே நேரத்தில் யோசுவாவை முடிக்கணும்னு இருக்கு. முடிக்கிட்டா வேண்டாமா, வாய் தரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடிச்சிருங்க. பிறகு போய் நீங்கள் அதை பின்னால் ஆழமாக படிச்சுக்கொள்ளுங்க. நான் பார்த்துட்டு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு தேவ மனிதன், தனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற ஒரு தேவ மனிதன், அவன் வாழ்க்கையில் உன்னதர் குரலை கேட்டு பழகினவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. உன்னத சத்தமா உன்னத குரல் கேட்டு பழகினவன். இயேசு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஹியரிங் கெப்பாசிட்டியை தருகிறார். ரட்சிக்கப்படுற நேரத்தில் உங்க ஆவிக்குரிய கண்ணு பிரைட் ஆயிடுது, உங்க ஆவிக்குரிய காது நல்லா திறக்குது. நீங்களே சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்க காது எப்படி இருக்கும் தெரியுமா? நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல வாட்சியை கட்ட மாட்டேன், வாட்சி இல்லை, ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இப்ப என்ன டைம்னுவேன். உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும், 8:15 இருக்கும். உடனே போய் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட என்ன டைம்னா 8:15 அப்படின்னுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் நான் என்ன அந்த பார்க்க வரேன், அவர் எத்தனை மணிக்கு வருவார் ஆண்டவரேன்னுவேன். 4:15. எந்த கேட்ல ஆண்டவர்? செகண்ட் கேட்ல. காதுல இல்ல, உள்ளத்துல. இயேசு உள்ளத்துல வந்த உடனே அவர் சத்தம் உனக்குள்ள தொனிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனா ஆயிரக்கணக்கான சத்தம் உனக்கு கேட்கறதுனால அங்க உள்ள தொனித்து கொண்டிருக்கிற சத்தம் கேட்காம போச்சு. நீங்க மட்டும் அந்த சத்தத்தை கேட்க பழகிட்டீங்க. டெய்லி உங்களுக்கு மிரக்கல் நடந்துகிட்டு இருக்கும். டெய்லி ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, டெய்லி ஒவ்வொரு நாளும் மிரக்கல் நடக்கும். ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டே இருப்பார், நீங்க நடக்கும்போது பேசுவார். நான் இன்னும் நினைக்கிறேன், நாங்கள் எங்க வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி தெரியுமா எங்க வீட்டார் ரட்சிக்கப்பட்டாங்க? என்ன பைத்தியக்காரன்னுவாங்க. நாங்கள் எல்லாம் போய் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருப்போம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் மட்டும் தனியாக இவங்களோட பேசவே மாட்டேன். ஏன்னா அந்த ஆதி ஃபர்ஸ்ட் லவ் இல்லை, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருப்பேன் எந்த நேரமும். அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு பயம் வந்துடுச்சு, இவன் எந்த நேரமும் கண்ணை மூடிக்கிட்டே சாமியார் ஆகிட்டான்னு. இப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு சிரிப்பேன், திடீர்னு ஒரு தலையை ஆட்டுவேன். எங்கள் அக்கா எல்லாம் சொல்லுவாங்க, டே அவங்ககிட்ட என்னமோ இப்போ ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருன்னு. என்னப்பா அப்படின்னுவாங்க. இன்னும் 10 நிமிஷம் அவன் பஸ் வரேன்னுவேன். உண்மையை சொல்றாரு, எனக்கு மட்டுமல்ல அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கானான் என்றது என்ன தெரியுமா? உரிமை சொத்து என்ன தெரியுமா? அவர் குரலை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அன்பானவர்களே, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அழைப்பு என்ன என்பதை அவரே உங்களுக்கு சொல்லுவார்.
யோசுவாவுக்கு முதல் அத்தியாயத்தில் 1-10 வரைக்கும் பேசுறாரு. அவருக்கு உறுதிமொழி தராரு, நீ சாகர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்றாரு. மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன்றாரு. பிறகு சொல்றாரு, உள்ளங்கை படுறதெல்லாம் தருவேன்னாரு. உன் வேலை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற வேலைன்னாரு. ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு அழைப்பை குறித்த தெளிவை தருகிறார். சொல்ல மாட்டீங்களா ஆமா? சொல்ல மாட்டீங்களா ஆமா? பிறகு மறுபடியும் பாருங்க, யோர்தான் நதியில போகும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த பாருப்பா, ஆசாரியனுடைய பெட்டியை கொடுத்து போக சொல்ல. நான் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு, யோர்தான் பிறக்காத யோர்தான் பிறக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி, உன்னத குரல் உங்களுக்கு துணிக்கப்பட வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபம் பண்ண போறேன். உங்க ஆவிக்குரிய காது ஒரு எப்பத்தா உண்டாவதாக. யாருக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு எது வருதோ வரலையோ, உங்க காது, இந்த ஆவிக்குரிய காது திறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தங்கச்சிங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க, வரவங்கிட்டலாம் ஏமாற மாட்டீங்க. பாருங்க, கிதியோனியர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் வருது. இவனை பக்கத்தில் இருக்கிற நாடு ஏதோ ஊர்ல இருந்து வந்த மாதிரி பழைய துணியெல்லாம் போட்டுக்கிட்டு, ஐயா யோசேப் ஐயா, யோசுவா எங்களோட சமாதானம் ஐயா. அவன் தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல் அவர்களோட ஒப்புரவாகி விடுகிறான். நான் இன்னைக்கு சொல்லட்டா, எந்த ஒப்பந்தம், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எந்த ஒப்பந்தம், எந்த ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தமோ, திருமண ஒப்பந்தமோ, வியாபார ஒப்பந்தமோ, ஊழிய ஒப்பந்தமோ, ஆண்டவர் குரலை கேட்காம, ஆண்டவர் குரலை கேட்காம போய் மாட்டிக்காதே. இது இந்த உன்னத குரல் கேட்க 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 நீங்க சுதந்திரித்து கொண்டே இருப்பீங்க. நான் ஒன்று சொல்லட்ட, ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த நீலி கண்ணீர் விடுறீங்கல்ல, நீலி கண்ணீர், ஏன் ஆண்டவர் யோசே அழுவுறான், ஒரே அழுக, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் அழுவுறான். ஏன் ஐயா உன் ஜனம் தோத்து போச்சு, ஹாய் மனுஷர் முன்னால தோத்து போயிட்டாங்களே ஐயா, ஐயோ நம்முடைய நாமத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் அப்படியே பார்த்துனே, எழும்புடா எழும்புடா. என்ன ஆண்டவர், என்ன பெரிய அளவு, கொஞ்சம் அழ, இன்னும் நீ வேஸ்ட்ராது, நீ அழுவுறது வேஸ்ட், நீ ஜெபிச்சது வேஸ்ட். ஏன் இங்கே இஸ்ரவேலர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், அது நீங்கிற வரைக்கும் நீ சத்துருக்கவங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எழும்பு, எழும்புறான், சீக்கிரமா எழும்புறான். உடனே சொல்றாரு, காலையில எழும்பு, திரும்ப வா. காலையில எழும்புறாரு, வம்சம் வம்சமா கூட்டு, கூட்டம் கூட்டமா கூட்டு, ஜாதி ஜாதியா கூட்டு, கரெக்டா சொல்லி கொடுக்கிறாரு. அன்பானவர்களே, ஒவ்வொரு யுத்தத்தில், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒவ்வொரு யுத்தத்தையும் ஜெயிக்க ஜெயிக்க ஆண்டவருடைய யுத்த கலையை கேட்டு பழக வேண்டும், பழக வேண்டும். ஆமான்றவங்கள ஒரு அல்லேலூயா. பிள்ளை எந்த நேரமும் அழுதுகிட்டு இருந்தா நேரா டாக்டர் கிட்ட போகாதீங்க, நேரா ஜெபம் பண்ணுங்க. ஏன் அழுவுது ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒரு ஊழியக்காருக்கு ரொம்ப நாள் டயரியா, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டாங்க, எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, சுகமே ஆகலை. ஒரு நாள் ரொம்ப அழுது உபவாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஆண்டவர் சொன்னாரான், டேய் உன் குழாயில் தண்ணி வருது, அதில் சாக்கடை மிக்ஸ் ஆயிடுச்சுறான்னாராம். உடனே போய் வாட்ச்மேனை கூப்பிட்டு, டே இதை பாடுறான்னா உண்மையிலேயே அங்கே 2 பைப்பும் உடஞ்சிட்டு இருக்குது, அதை கியூர் பண்ண உடனே சுகமாயிடுச்சு. அன்பானவர்கள், கர்த்தர் உங்களோட பேசினார்னா எவ்வளோ மெடிக்கல் பில்லு வேஸ்ட் ஆகாது தெரியுமா உங்களுக்கு? சொல்ல மாட்டேங்களா ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட அப்படி பேசுவார். அன்பானவர்களே, கிளாடி ஈஸ்வர்ராஜின்னு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் குழந்தை ஒரு முறை விடாமல் அழுதான். டாக்டருங்கெல்லாம் கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் டாக்டர் வந்துட்டாராம். டாக்டர் வர நேரத்துக்கு இவர் போய் அழுதாராம், ஆண்டவர் இந்த குழந்தைக்கு என்னன்னு. பரிசுத்தாவியானவர் சொன்னாராம், டார்ச் எடுத்துன்னு போய் அந்த பிள்ளையினுடைய மூக்கு உள்ள பாருன்னு. அப்படி போய் மூக்கில் அடித்து பார்த்தா இந்த சாப்பிட்ற எலும்பு இல்லை துண்டு, அது போய் மூக்கில் அடைச்சிக்கிச்சான். எடுத்துட்டாங்க. டாக்டர் வர்றதுக்குள்ளே பிள்ளை சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, இப்படி நெஞ்சில கையை வச்சுங்க, என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. இப்ப நீங்க சொல்லலாம், அண்ணன் கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவர் பேசுறாரு, அது போதாதா? அதுவும் வேணும், அதுவும் வேணும். நீங்க யோசுவா 4:10 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதை யோசுவாவுக்கும் கட்டளையிட்டு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பைபிள் மூலமாகவும் பேசுவார், கனவுல பேசுவார். யாருக்கெல்லாம் கனவுல பேசணும்னு ஆசையா இருக்கு கையை உயர்த்தி காட்டுங்க. கனவுன்னு ஒண்ணு இல்லைன்னா யோசேப்பு மரியாதை சேர்த்தா இருக்க மாட்டாரு. கனவுல கர்த்தர் பேசுவார். அன்பானவர்களே, சொப்பனத்துல தரிசனத்துல பேசுவார், உள்ளான சத்தத்துல பேசுவார். பேசுவார்ன்றவங்களாம் கையை உயர்த்துங்க. யோசுவா பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்நாள் முழுசும், தயவுசெய்து படிச்சு பாருங்க, பங்கு போடுறதுக்கு சொல்லுவாரு,
தோல்விக்கு காரணத்தை சொல்லுவாரு, எரிகோவை பிடிக்கிறத சொல்லுவாரு, இந்த நாட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாரு, உங்க வியாபாரம் எப்படி பண்றதுன்னு சொல்லுவாரு, நீங்க கல்யாணம் பண்ண போற ஆளை அப்பட்டமா சொல்லுவாரு, உங்க முன்னால ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை நீங்க ஏமாந்து பார்க்கும்போது ஏமாறாதே ஏமாத்தாதே சொல்லுவாரு. ஐயோ, கர்த்தருடைய ஆவியானுடைய குரலை கேட்கிறது எத்தனை பாக்கியம் தெரியுமா அன்பானவர்களே. அதுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். யார் ஒருத்தன் இரவும் பகலும் வேத வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன் காது இருக்குல்ல, ஆவிக்குரிய காது, அது 100 டைம்ஸ் ஷார்ப்பாயிடுது. ஐயா, இந்த பைபிளை வாசிக்கும் போது ஆவிக்குரிய காதுகள் திறக்கிறது. இந்த ஆவிக்குரிய காதுகள் திறக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுல பேசுவார்ன்றவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க, உங்க புருஷனை மாற்ற தெரியல. ஒரு நாள் உபவாசம் போட்டு பாருங்க, ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லுவார், ஒன்றும் இல்லை, அவன் வந்ததுலேருந்து போற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இரு, முடிஞ்சிடுச்சு கதை. அன்பானவர்களே, கர்த்தருடைய குரலை கேட்க 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 உரிமை சொத்துக்கள் அதிகமாகிறது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எவ்வளவு உன்னத குரல் கேட்கிறதோ, எவ்வளவு உன்னத குரல் கேட்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு புதிய எல்லைகளை அவ்வளவுக்கு அவ்வளவு புதிய எல்லைகளை அந்நிய பாஷைகளை நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆண்டவருடைய குரல் உங்களுக்கு கிளியரா கேட்கும். அன்பானவர்களே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி பாருங்க, அதுக்கு பிறகு குரல் கேட்கலன்னா என் குரல் வளைய பிடிச்சிக்குங்க. அந்நிய பாஷையில் பேசும்போது குரல், ஆண்டவருடைய குரல் உங்கள் உள்ளத்தில் துணிக்கிறது. வசனத்தை வாசிச்சு வாசிச்சு வாயில வளரும் போது அவருடைய குரல் உங்களுக்குள்ள துணிக்கிறது. அது மட்டும் இல்லை, எரிகோ மூடி இருக்கு. எரிகோ மூடி இருக்கும் போது அங்கே ஒரு மனுஷன் உருவி பட்டயத்தோடு நிற்கிறான். அப்ப யோசுவா, நீர் யாரை சேர்ந்தவர்? அவன் சொல்றான், காலில் இருக்கிற செருப்பை காயிட்டு நான் உன்னோட பேச போறேன். சுத்தமாகும் போது, எல்லாரும் சொல்லுங்க, சுத்தமாகும் போது அவர் குரல் கேட்கிறது. இந்த யோசுவாவில் எனக்கு இதையே இன்னைக்கு ராத்திரியெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் போதும்னு இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். யோசுவாவின் வெற்றியின் ரகசியம் அவன் கேட்ட குரல். 4:10 படிங்க சத்தமா. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு அப்புறம் கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டு, அப்ப மோசேக்கு கட்டளையிட்டது வேத புத்தகம், யோசுவாவுக்கு கட்டளையிட்டது ரேமா வார்த்தை. இந்த லோகோஸ் ரேமா ரெண்டும் சேரும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார். கையை உயர்த்தி கொள்ளுங்க. நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் கையை உயர்த்தி கொள்ளுங்க. சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆவிக்குரிய காதுகள் கேட்க முடியாதபடி 1000 குரல் எழுப்பி ஆண்டவருடைய குரலை அமுக்கி விடுகிற, அழித்து விடுகிற செவிட்டாவியே, செவிட்டாவியே, என்னை விட்டு வெளியே போ, ஒவ்வொருவரை விட்டு வெளியே போ. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதாக. காலையில ஆண்டவருடைய குரல் கேட்டுடுச்சுன்னு வச்சுங்க, அன்னைக்கு நாளெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் 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 சுதந்திரம். இனிமேல் காலையில ஒரு நோட்டை எழுதி வச்சுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு அசைன்மெண்ட் என்னன்னு கேளுங்க, அவர் அசைன்மெண்ட்டை தருவார். ராத்திரிக்குள்ள அதை முடிச்சிருங்க. கர்த்தர் அப்படி கூட நம்மோட பேசுவார். அன்பானவர்களே, எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் என்னோட பேசுனதையே ஒரு புஸ்தகமாக எழுத வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அதை விட எனக்கு ஆசை, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீ சத்தம் கேட்கறதுக்கு பாஸ்டராக வேண்டாம், நீ ஆட்டுக்குட்டியாக இருந்தாலே போதும். ஆட்டுக்குட்டிக்கு கர்த்தர் பேசுவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் அப்பா புள்ளனா பேசுவாரா, பேச மாட்டாரா? அவர் மணவாளம் மணவாட்டினா பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? சொல்லுங்க ஐயா. யுத்தத்தில் ஜெயிப்பது எப்படி என்று உன்னோட பேசுவார். ஆயி பட்டணத்தை பிடிப்பது எப்படி என்று உன்னோட பேசுவார். கட்டடத்தை எப்படி கட்டுவது என்று உன்னோட பேசுவார். ஒரு ஹல்லேலூயா. ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு யோசுவா ஆள் அனுப்புறான். போய் 2 வேவு பார்த்துட்டு வந்துட்டவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயா, ரொம்ப கொஞ்சம் ஜனங்க தலைவரே, ஒரு 2000 பேர், அதிகபட்சம் 3000 பேர் போனா
உடனே 2000 பேர் இல்ல 3000 பேர் அனுப்பி வைக்கிறான். அப்படி போன உடனே அடிச்சு விரட்டி 36 பேர் அவுட். ஓடு ஓட 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 விரட்டிட்டான். அடுத்த அத்தியாயத்தில் ஆண்டவர் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரு, டே இருக்கிற அவ்வளவு 30,000 பேரையும் கூட்டிக்கிட்டு ஆண்டவரை கேட்டா ஒரு 30,000 கூட்டிக்கிட்டு போகணுமா, 3000 கூட்டிக்கிட்டு போகணுமா, எதையும் அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. உன்னத குரலை கேட்டு பழகுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உரிமை சொத்து வந்து இருக்கும். பரீட்சைக்கு ஜெபம் பண்ணுங்க, வியாபாரத்துக்கு என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஐயா கர்த்தர் உங்களோட பேசுவாரா பேச மாட்டாரா? பிள்ளைகளை எப்படி வளர்க்கறதுன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். யோசுவாவினுடைய மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் உன்னத குரலை கேட்டுக்கொண்டே இருந்தார். அடுத்து அவனுடைய வெற்றியின் ரகசியம், அல்லேலூயா, அடுத்து அவனுடைய வெற்றியின் ரகசியம், எரிகோ மதில் புட்டப்பட்டது. அப்ப கர்த்தர்கிட்ட கேட்கிறான், எப்படி ஆண்டவரே நான் ஜெயிக்க போறேன்? கர்த்தர் ஒரு இது சொல்றாரு, என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய பேழையை சுத்தி எடுத்துக்கிட்டு 7 நாள் சுத்திக்கிட்டு வா. 7வது நாள் 7 முறை. 7வது முறை சத்தம் போட்டு, எல்லாரும் சத்தம் போட்டு ஆர்ப்பரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஆர்ப்பரிக்க கடவர்கள். டெய்லி எக்காலத்தை ஊதுகிறார்கள். 7வது நாள் நீண்ட எக்காலம். இது எதை காட்டுகிறதுன்னா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு அடைச்சி இருந்தாலும் உன் வாயில மட்டும் ஒரு எக்காலம் வந்துச்சுன்னா, வாயில மட்டும் ஒரு தோத்திர சத்தம் வந்துச்சுன்னா, உன்னுடைய வாயில மட்டும் ஒரு விசுவாச துணி வந்தா, எவ்வளவு பெரிய தடைகளும் மட்டமாக மாறப்போகிறது. இந்த வருஷம் எல்லாரும் கையை சொல்லுங்க, இந்த வருஷம் ராஜாவின் ஜெய கம்பீரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே வருவதாக. ஒரு ஆரவாரம், ஒரு விசுவாச கோஷம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வருவதாக. நல்லா கவனிங்க. வந்த பிறகு நீங்க ஆரவாரம் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல ஆரவாரம் பண்ணுங்கள், பிறகு வந்த ஆரம்பிச்சிடும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உரக்க கூச்சல், உயர்த்த ஹல்லேலூயா. தடை இருக்கும் போதே ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி பாரு. இருள் போதே ஆண்டவரை ஆராதித்து பாருங்க. அந்த உரத்த குரல் வரும் பொழுது, உனக்குள் ஒரு விசுவாச வார்த்தை வரும்போது, உனக்குள் ஒரு ஹல்லேலூயா கோஷம் எழும்பும் பொழுது, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைச்சி நொறுக்க போகிறார். ஒரு ஹல்லேலூயா. சரி, அடுத்தது சீக்கிரமா நான் இப்ப எல்லாரும் நம்ம அதை செய்ய போறோம். பட் முதல்ல நான் சொல்லிடுறேன். அடுத்தது என்ன சொன்னேன், எத்தனை சொன்னேன் சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். சொல்லிக்கிட்டே வாங்க, ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வாங்க. உரிமைகளை உறுதிமொழிகளை உரிமை கொண்டாடு. உரமுள்ள நெஞ்சத்தை நாடு. உள்ளத்திலும் உதட்டிலும் திருவசனத்தை நிரப்பு. 4 உயிர் தியாகத்துக்கு தயாராகு. 5 உன்னத, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உன்னத குரலை கேட்டு பழகு. 6 எல்லாரும் உரத்த சத்தமா கர்த்தரை பாடு. இன்னொரு முறை உரத்த சத்தமா பாடு. இடியறதுக்கு முன்னாலேயே உன்னுடைய சத்தம் தொனிக்க ஆரம்பிக்கட்டும். பிறகு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி விடுவார். அடுத்தது உண்மையை நாடு. இன்னொரு முறை சொல்லுங்க, உண்மையை நாடு. இன்னொரு முறை சொல்லுங்க, உண்மையை நாடு. யோசுவா புஸ்தகத்துல எனக்கு மிக 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 பிடிச்சது என்ன தெரியுமா? அடிக்கடி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். முழு மனசோடும் தேடு, முழு மனசோடும் தேடு, கர்த்தரை ஏமாத்திராத சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த ஆகான், யாருக்கெல்லாம் தெரியும் ஆகான்? ஆகான் பணத்துல, அந்த பொருள்ல உண்மை சாபத்தீடானத எடுத்து மறைச்சு வச்சான் பாருங்க. அதனால அந்த அழிவுக்குரியது, எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, அழிவுக்குரியது உள்ள வர உனக்கு அழிவு.
இன்னொரு முறை அழிவுக்குரியது அழிவுக்குரிய இருக்கிற உள்ள இருக்கிற நீ சுதந்திரிக்க முடியாது. இன்னொரு முறை சொல்லுங்க, அழிவுக்குரியது, அழிவுக்குரிய சாபத்துக்குரியது, உள்ள மறைஞ்சிருக்கிறவரை, உள்ள மறைஞ்சிருக்கிறவரை கர்த்தருடைய ஆணைகளை அனுபவமாக்க முடியாது. கர்த்தருடைய ஆணைகளை அனுபவமாக்க அவர் உனக்கு கொடுத்த உரிமை சொத்துக்களை உரிமை கொண்டாட முடியாது. பாருங்க, போறாங்க, அதே யுத்தக்கலையை கையாளுறாங்க. அந்த அந்த இடத்துக்கு போய் யுத்தம் பண்ணா ஜெயம் இல்ல. யோசுவா அழுகிறார். கர்த்தர் சொல்றாரு, அப்பா பண்டம் பாடிகளுக்குள்ளே திருடி வச்சிருக்கிறார்கள் அப்பா, இந்த தீடானதை நீக்கும் வரை நான் உங்களோடு இருக்க மாட்டேன். இந்த சாபத்தீடானதை நீக்கும் வரை நீங்கள் சத்துக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர். இந்த வாரம் நீங்க இந்த வருஷம் என்ன நினைக்கணும் தெரியுமா? எது எல்லாம் அழிவு, டிவி இல்ல, கெட்ட பழக்கம் இல்ல, கெட்ட புஸ்தகம் இல்ல, ஏதோ ஒரு அழிவுக்குரியது இருக்கும் வரை அந்த இடத்துல சுதந்திரிப்பது முடியாது. இந்த வருஷம் என்ன பண்ணணும் தெரியுமா? அதை அழிக்க ஆரம்பிக்கணும் அன்பானவர்களே. அதுல என்ன எனக்கு ரொம்ப பயம்னா, இந்த சபை இப்ப IPS இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல 4 பேர் ஏதாவது ரகசிய பாவத்துல இருந்தா அவன் மட்டும் அழிஞ்சா பரவாயில்ல, தோல்வி அடைய ஆரம்பிச்சிருவான். அதுதான் நடுக்கம். ஒரு வீட்டுல ஒரு ஆள் அந்த சாபத்தீடானது இருந்தா அது அழிவாக மாறி விடுகிறது. ஸோ அதனாலதான் அவன் சொல்றான், இஸ்ரவேலரையே நீ கலங்கடிச்சிட்டியே, இஸ்ரவேலரையே தோல்வி அடைய வச்சுட்டியே. ஸோ பாவம் என்பது அவ்வளவு பயங்கரம். இந்த வருஷம் எல்லாரும் கர்த்தர்கிட்ட கேளுங்க, சாபத்தீடானது என் வாழ்க்கையில எது இருக்கோ, மாம்சத்துக்குரிய கசப்பு, வைராக்கியம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வைராக்கியம். எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு அந்த ஆளை பிடிக்காது, நான் அவரோட பேசி ரொம்ப நாள் ஆகுது, அவர் போறது எனக்கு இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருங்க. எப்பொழுது அது அழிதோ அப்பொழுது உங்களுக்கு சுதந்திரங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஹல்லேலூயா. அது இல்லைன்னா உண்மையே சொல்றேன், நீங்க 10 நாள் உபவாசம் பண்ணாலும், நான் ஒரு அனுபவத்தை சொல்றேன், நிறைய உபவாசம் பண்றவங்க தான் நிறைய கசப்பா இருப்பாங்க. உள்ளத்துல மன்னிக்கிறது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு ஏன் கிடைக்கல? நான் ஒன்று சொல்றேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், சத்தமா சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. அது உண்மையா? உண்மை இல்லையா? முதல் நாள் சொன்னா சொல்லலையா? இருக்க நாளெல்லாம் எல்லா எதிரிகளையும் ஜெயிக்கலாம். ஆனா ஜெயிக்காம தோற்று போனா அதுக்கு காரணம் இல்ல, ஒரே ஒண்ணுலதான் உங்களுக்கு தோல்வி வரும். அது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், உங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி பெருமை, உங்களுக்குள்ள இருக்கிற குடும்ப கர்வம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பழக்கம், அதை கர்த்தர் நீக்கும் போது என்ன பண்றாரு பாருங்க. அப்படியே ஆளை பிடிச்சி ஆகான, எனக்கு ரொம்ப கவலை என்ன தெரியுமா? ஆகாமனுடைய பொண்ணு பிள்ளைகளை, ஆடு மாடு என்னையா பண்ணுச்சு? மனைவிய எல்லாரையும் கல்லுகிறார்கள். சோ கர்த்தர் இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எல்லா அருவருப்பையும், எல்லா திருட்டுத்தனத்தையும், எல்லா அந்தரங்கங்களையும், எல்லா பொய்யையும், எல்லா கசப்புகளையும், உறவுகளையும், சாபத்தீடானதையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருகிறார். ஆமென். ஒரு ஹல்லேலூயா. ரஷண்டரபா டிட்டலரபா கேட்டோலரோ கேட்டலரா லோசமர கட்டோ. அடுத்து என்ன சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்து என்ன சொன்னேன்? 7. இன்னும் ஒன்று 2 எவ்வளோ நான் நேரம் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். அடுத்தது இந்த யோசுவா, எனக்கு யோசுவா கிட்ட பிடிச்ச இன்னொரு முக்கியமான ஒன்று, அவன் தனியாக இருந்து எதையுமே செய்யலை. அன்பானவர்களே, அவன் உடனாடிகள், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, உடனாடிகள், அவன் உடனாளிகளை நாடி நின்றான். எப்பொழுதுமே அவனோட ஆவிக்குரிய தலைவர்கள் ஒட்டி கொண்டிருந்தார்கள்.
சீக்கிரமா பார்க்கலாம், சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். யோசுவா 19:51 21:1-2 சீக்கிரமா. ஆசாரியனாகிய எலியேசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. கையை வர்த்தி சொல்லுங்க. எலியேசர் ஆசாரியர், அப்புறம் யோசுவா கோத்திர பிதாக்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எலியேசர் ஆசாரியர், யோசுவா கோத்திர பிதாக்கள். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சீட்டு போடுறாங்க. ஒன்னா சேர்ந்துதான் எல்லாருக்கும் நலத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஒன்னா சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய பாகத்தை சொல்லுகிறார்கள். 21:1-2 சீக்கிரமா. அப்பொழுது லேவியரின் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலியேசரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் சேர்ந்து வந்து எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. யோசுவா தானா செயல்படவில்லை. இன்னொரு யோசுவா தனியாய் செயல்படவில்லை. அவனுக்கு மேல ஒரு எலியேசர். நீங்க எண்ணாகமத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா எண்ணாகமம் 27 பாருங்க. எண்ணாகமம் 27 என்று நான் நினைக்கிறேன். அங்க கர்த்தர் மோசே கேட்கிறான், ஐயா நான் போன பிறகு என் ஜனத்தை நடத்துறதுக்கு மேய்ப்பர்கள் வேண்டும். அந்த மேய்ப்பர்களை நீர் ஒருத்தரை ஏற்படுத்த வேண்டும். அவன் ஜனங்களுக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்க வேண்டும். சொன்னாரு, ஆவி பெற்றிருக்கிற யோசுவாவை கூப்பிடு, அவன் மேல உன் கையை வையி, அவனுக்கு உனக்கு கனத்தை, அவனை ஆசாரியனாகி எலியேசருக்கு முன்பாக நிறுத்து. அந்த எலியேசர் யோசுவாவுக்காக கர்த்தருடைய ஆலோசனை கேட்பார், அதன்படியே அவன் நடத்துவான். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. உரிமை கொண்டாடுகிறவன், ஆயிரங்களை சுதந்தரிக்கிறவன், பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறவன், தன்னந்தனியாய் இருக்க மாட்டான். தேவன் எழுப்பிய தலைவர்களோடு கூட அவர்களுக்கு கீழே அவன் அடங்கி இருப்பான். ஹல்லேலூயா. தனியா இருக்கிற வரைக்கும் நீங்கள் சுதந்திரத்தை பங்கு போட்டுக் கொள்ள முடியாது அன்பானவர்களே. அடுத்து கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். உடன்படிக்கை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உடன்படிக்கை. இன்னொரு முறை சொல்லுங்க. உடன்படிக்கை. இந்த 24வது அத்தியாயத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து நான் சாகும் வரை நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் எளிமையா நில்லுங்க பார்க்கலாம். ஓஷா காரா பலரா மங்கா பாபா பாபா தரவா ஸ்தோத்ர ராஜா தால் சகோரமா சமஹசகது ஹalleluya. ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ர என் வீட்டாருமோ ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ர ஆண்டவரே. பக்கபர பக்கதர பக்கத்ரோட்ட பத்ரோட்ட பத்ரோட்ட பல்பத்ர டயடோத்ரோ நீ திக்கத்ரோ டயடோத்ரோ டயடோத்ரோ தலரப கோத்ரோட்ட பத்ரோட்ட 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 அகத்ரோ டயடோத்ரோ தர பத்ரோட்ட லபத்ரோட்ட கர்த்தர் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தையை உங்களுக்கு தரும்படி விரும்புகிறார். இந்த வருஷமெல்லாம் நீங்கள் சொந்தம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருஷமெல்லாம் நீங்கள் சொந்த பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். வேத புஸ்தகம் அப்படியே கையில எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. யோசுவா 21:43-45. இப்ப இதை நம்ம உரிமை கொண்டாட போகிறோம். யோசுவா சீக்கிரமா எடுங்க. யோசுவா 21:43-45. அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. தேசங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இன்னொரு முறை சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும்
ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, அந்த யோசுவா எல்லா தேசங்களையும் இஸ்ரவேலர் கொடுத்தது போல என்னுடைய பரலோக யோசுவா எல்லா ஆசீர்வாதங்களாலும் என்னை நிரப்பி இருக்கிறார். இந்த வருஷம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லா நன்மையும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா அபிஷேகமும், எல்லா சுகமும் எனக்கு சொல்லுங்க, எனக்கு, என் வீட்டிற்கு, என் ஊழியத்திற்கு, என் மூலமாய் மற்றவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் சொந்தமாக போகிறது. இன்னொரு முறை சொல்லுங்க, எல்லா நாடுகளையும், எல்லா ஆத்துமாக்களையும் எனக்கு தேவன் இந்த வருஷம் தரப்போகிறார். 4 எல்லா இருக்கும் பாருங்க, 4 எல்லா. இந்த 4 எல்லாம் சொல்லிக்கிட்டே நீங்க போக போறீங்க. அடுத்த எல்லாம் பாருங்க, கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து ஆணையிட்டபடி எல்லாம். இன்னொரு முறை சொல்லுங்க, ஆணையிட்டபடி எல்லாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னென்ன இருக்கோ, என்னென்ன உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ எல்லாம் படிங்க. அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க, எல்லா தேசங்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து விட்டார். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார். அடுத்து அவர் ஆணையிட்ட, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் ஆணையிட்ட எல்லாவற்றையும் வாழ்க்கையில் பலிக்க செய்ய போகிறார். மூணாவது, அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். எல்லாரும் கையை எடுத்து கையை பிடிச்சு கொள்ளுங்க. என்னுடைய சத்துருக்களை எல்லாம் என் கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, வீட்டுக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் சரீரத்துக்கு விரோதமா, என்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமா, வல்லமையான ஊழியத்துக்கு விரோதமா, என்னுடைய அபிஷேகத்துக்கு விரோதமா எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என் கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. Thank you Lord. 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 எல்லா சத்துருக்களையும் என் கையிலே கொடுத்திருக்கிறார். கவனிங்க, உங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எத்தனை பிசாசு நிற்கிறதோ அத்தனை சத்துருக்களை உங்க கையில கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு வர வேண்டிய ஐஸ்வரியத்தை, ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் என் கையிலே தந்திருக்கிறார். ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாதபடி சொல்லுங்க, ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாதபடி என்னுடைய ஆவிக்குரிய காதுகளை, ஆவிக்குரிய கண்களை மூடி வைத்திருக்கிறேன். எல்லா அசுத்தாவியே உன்னை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you பண்ணுங்க, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த வசனம் படிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். என் வாழ்க்கை ஓட்டம் முடியும் பொழுது ஆண்டவர் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேறும். ஒரு வார்த்தையாவது வாழ்க்கையில் பலிக்காமல் போகாது. கர்த்தருடைய ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் கீழே இருக்கிறவர்கள், மேலே இருக்கிறவர்கள் எல்லார் மேலும் தேவ ஆவியானவரே, மோசேயோடு இருந்தவரே
யோசுவாவோடு இருந்தவரே, எலியாவோடு இருந்தவரே, எலிசாவோடு இருந்தவரே, சாமுவேலோடு இருந்தவரே, தீர்க்கதரிசிகளோடு இருந்தவரே, அப்போஸ்தலர்களோடு இருந்தவரே, ஏசாயாவோடு இருந்தவரே, எங்களோடு இருக்கிறவரே, எழுந்தருளுவீராக, 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 எல்லாருக்குள்ளேருந்து எழுந்தருளுவீராக. கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா? கர்த்தர் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா? உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களா? ஓடி போவார்களா? ஓடி போவார்களா? எல்லாரும் ஷக்கோரபுர ரோகோசோ டயராபு ஷே லோரலபே லோ என்னலபரசே லோ த்ராலபரட்டோ லேரபலே ஒல்லோ சபர ஏலபலோ தகோலபரண்டலரட்ட ஓ செபரட்ட. அன்பானவர்களே, ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள், உங்கள் எல்லைகளை மடக்கி வைத்திருந்த ஆவிகள், உங்கள் வேகத்தை தடை செய்த ஆவிகள், நீங்கள் சுதந்தரிக்க வேண்டியதை தடுத்து கொண்டிருந்த ஆவிகள் இப்பொழுது ஓடுகிறது, 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 ஓடுகிறது. Thank you, Lord. 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 உங்கள் சிந்தனைகளை அலக்கழித்த ஆவிகள், உங்கள் சிந்தனைகளை சொல்லலாம். உங்கள் சிந்தனைகளை அலக்கழிக்கிற ஒவ்வொரு ஆவியும் இப்பொழுது விலகுகிறது, 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 விலகுகிறது. Thank you, இப்பொழுது Thank you, எல்லா சிந்தனைகளை அலக்கழிக்கிற இயேசுவின் நாமத்தில் போவலியே, போவலியே. Thank you, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. In the name of Jesus. பலருக்கு பைபிளை படிக்க முடியாம கஷ்டப்பட்டீங்கல்ல, பைபிளை படிக்கும் போது சிந்தனை செதறிச்சு இல்ல, பைபிள் படிக்க உட்கார முடியாம தடுத்தீங்க, கஷ்டப்பட்டீங்கல்ல, இன்று உங்களுக்கு அதுல விடுதலை வருகிறது. இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது. கைகளை உயர்த்தி thank you Lord சொல்லுங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. விடுதலை, விடுதலை, பைபிளை படிக்கிற விடுதலை, பைபிளை படிக்கிற விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. சிபகதோர பக்கதரபர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 கதர
அன்பானவர்களே கவனிங்க, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பை நீங்க நிறைவேற்ற முடியாதபடி சாத்தான் எரிகோட்ட போல உங்களுக்கு முன்னாலே எழுப்பி வச்சிருக்கிறான் இல்ல, வர வேண்டிய நன்மைகளுக்கு வர முடியாதபடி கதவை மூடி வச்சிருக்கிறான் இல்ல. நல்லா கவனிங்க, உங்களுக்கு வர வேண்டிய விசாவை தடுக்கிறான் இல்ல, வர வேண்டிய வேலையை தடை பண்ணி வச்சிருக்கிறான் இல்ல, வர வேண்டிய ப்ரமோஷனை தடை பண்ணி வச்சிருக்கிறான் இல்ல. இப்பொழுது எல்லாரும் கையை உயர்த்தி அந்த சத்துருக்களை கர்த்தர் எங்கள் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அதன் மேல ஜெயத்தை தந்திருக்கிறார். என்னுடைய முன்னேற்றத்துக்கு அபிஷேகத்துக்கு உயர்வுக்கு தடையாயிருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளுக்கு முன்பாக நான் ஆரவாரம் இடுகிறேன். Come on.
எரிகோ மதிலும் இடிந்து கொண்டிருக்கிறது. Thank you, Lord. ஒவ்வொரு எரிகோ மதிலும் Jesus. இடிந்து கொண்டிருக்கிறது. Amen. உங்க ஊருக்கு சுவிசேஷம் வர்றதுக்கு இருந்த தடைகள் உடைகிறது. உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வருவதற்கு இருந்த தடைகள் உடைகிறது. 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 இந்த வருஷம் உங்க சொந்தக்காரர்கள் பலரை நீங்க ரட்சிப்புகளை நடத்த போறீங்க. Thank you, Jesus. உங்க வீட்ல இருக்கிற பலர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய நிலம் ஏமாற்றப்பட்டு அது உங்களுக்கு வராம தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க அவருக்கு ஆரவாரம் பண்ணீங்கல்ல, அவைகளை எல்லாம் நீங்க ஓடி பிடிக்க போறீங்க. ஓடி சுதந்தரிக்க போறீங்க. ஓடி சுதந்தரிக்க போறீங்க. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Thank you, Spirit. Holy Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Thank you, Holy Spirit. ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இந்த வருஷம் திறந்து தருகிறார். நீங்க அதை பங்கு போட போகிறீர்கள். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வாரி வாரி தரப்போகிறீர்கள். ஊழியத்துக்கு ஏராளமா தரப்போகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், அது கர்த்தரே கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். Hallelujah. 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 Yonorobolo rahatalabu. Hallelujah. Yo canelaso. Bakerishonoroboduta. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனையோ மனிதர்கள் இதுவரை உங்களை மிரட்டி கொண்டிருந்தார்கள். இல்லை, ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் பட்டயத்தை உருவுகிறார். பட்டயத்தை உருவுகிறார். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Bahatin. Thank you, Barahando. Tela Baruko Tila Relation Marita. காலேபுக்குள் இருந்த அந்த விசுவாசம், காலேபுக்குள் இருந்த அந்த மன உறுதி, ஆண்டவர் சொல்லுகிறார், காலேபின் விசுவாசமும் யோசுவாவின் தியாகமும் என் ஜனங்களுக்கு தேவை. காலேபின் விசுவாசமும் காலேபின் மன உறுதியும் காலேபின் சுதந்தரிக்கிற வெறியும் யோசுவாவின் தியாகமும் என் ஜனங்களுக்கு தேவை. Hallelujah. 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 கடுமையான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். சாத்தானுடைய கோட்டைகளிலே உங்க கால்கள் படப்போகிறது. சாத்தானுடைய கோட்டைகளிலே உங்கள் கால்கள் படப்போகிறது. இதுவரை எந்த ஊழியக்காரர்களுக்கும் ஜெயம் வராத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சபைகளை தரப்போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யார் வந்தாலும் அவங்க மட்டும் வரமாட்டாங்க நினைக்கிறீங்கல்ல, அவர்களை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக தரப்போகிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. தேசங்களை எல்லாம் உங்க கையில கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு கோத்திரத்தையும் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு குலத்தையும் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த கடினமான ஆட்களை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். யா ஷகரபலரா கோட்டலரோபதுரோட்டலரபரட்ட. பல வருஷமா என் வாழ்க்கை கட்டப்படல. பல வருஷமா என் வாழ்க்கை கட்டப்படல. நான் ஒரு கைம்பெண்ணை போல இருக்கிறேன். நான் ஒரு விதவையை போல் இருக்கிறேன். எனக்கு சின்னவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு ஐயா.
இன்னும் என் வாழ்க்கை அமையல ஐயா என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு உரிய அந்த உரிமை சொத்தை தரப்போகிறார். நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. உயர்த்தி பாடுங்க. நன்றி. உயர்த்தி கோஷமிடுங்க. உங்கள் உரிமையை சுதந்தரிங்க. உங்க உரிமையை சுதந்தரிங்க. ஓ ஹல்லேலூயா. அன்பானவர்களே கவனிங்க. இயேசு சிலுவைக்கு போனது போய் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு அத்தனையும் நீங்க போய் கையில எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நீங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக அவர் தரித்திரமானார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா தரித்திரரை போல வந்தது. தரித்திரரை போல வந்தது. என்ன என்ன ஐஸ்வர்யவானாய் மாற்ற. ஐஸ்வர்யவானாய் மாற்ற. கையை உயர்த்தி சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலிருந்து என்னுடைய ஐஸ்வர்யம் வருகிறது. வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வாடகை வீட்டில் இருந்த பலருக்கு இந்த வருஷம் சொந்த வீடு வருகிறது. சொந்த வீடு வருகிறது. சொந்த வீடு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு அதை தருகிறார். நன்றி மாத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ. நான் சுதந்தரிக்கிறேன். சொல்லுங்க, நான் சுதந்தரிக்கிறேன். நான் சுதந்தரிக்கிறேன். நான் சுதந்தரிக்கிறேன். சுதந்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரையில உங்களுக்கு எந்த வரம் வெளிப்படலையோ, எந்த அபிஷேகம் வெளிப்படலையோ, அந்நிய பாஷை வெளிப்படலையா, இப்ப உங்க நாட்கள் அந்த அந்நிய பாஷை வருகிறது. தீர்க்க தரிசனம் வெளிப்படலையா, இந்த நாளிலிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுகிறது. வியாதிகளை சுகமளிக்கிற வல்லமை, வியாதிகளை சுகமளிக்கிற வல்லமை, வியாதிகளை சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இறங்கி வருகிறது. உங்களுக்குள்ள இருந்து Lord, I release the healing anointing, the prophecy anointing. Thanks in Jesus name. Thanks in Jesus name. அந்நிய பாஷைகளை பேசுங்க. வரங்கள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயை திறந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்லா கவனிங்க. நீங்க தனியாளா ஊழியம் செய்யற வரைக்கும் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியாது. நீங்க பல தேவதாசர்களோடு, கர்த்தரை எழுப்பிய அப்போஸ்தலர்களோடு, தீர்க்க தரிசிகளோடு, சுவிசேஷகர்களோடு, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர், ஒரு அபிஷேகம் பெற்ற பாஸ்டர், கர்த்தருடைய வசனத்தை நல்லா போதிக்கிற ஒரு பாஸ்டர், உங்களுக்கு என்று ஒரு ஆவிக்குரிய சபை இந்த வருஷம் கட்டாயம் வர வேண்டும் அன்பானவர்களே. அது வந்தாலே உங்களுக்கு சுதந்திரங்கள் வர ஆரம்பித்து விடும். அது வந்தாலே வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு பலிக்க ஆரம்பித்து விடும். அது வந்தாலே உங்கள் சத்துருக்கள் ஓட ஆரம்பித்து விடுவார்கள். அது வந்தாலே ஒரு ஜெயம் வர ஆரம்பித்து விடும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பாஸ்டர் இல்லாதவர்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்களோடு உறவு இல்லாதவர்கள், இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்காக வைத்த, கர்த்தர் எனக்காக வைத்த யோசுவாக்கள், யோசுவாக்கள் என்னிடத்தில் வருவார்களாக, என்னிடத்தில் வருவார்களாக, எலியேசர்கள், எலியேசர்கள், பிரதான ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் வருவார்களாக, வருவார்களாக, அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், சுவிசேஷகர்கள், பாஸ்டர்மார்கள், பாஸ்டர்மார்கள், போதகர்கள், போதகர்கள், எல்லாரோடும் எனக்கு ஒரு உறவு வருவதாக, எனக்கு ஒரு உறவு வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை பல தேவதாசர்களுக்குள்ள நடத்த போகிறார். Thank you Jesus. பலரோடு உங்களை ஐக்கியப்படுத்த போகிறார். Thank you Jesus. ஒரு அழகான ஆவிக்குரிய சபைகளை உங்களுக்கு இந்த வருஷம் நடத்துவார். Thank you. நன்றி சொல்லுங்க அவருக்கு. நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 சொல்லுங்க. ஓரோலு ரோகா ஷாப்ரா பலராட்டா காத்ரோட்டல ரபராட்டா ஓலோ செபா பகே பகையோ கே லா சபரே லா பரபகத்ரோ. தான் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைச்சு ஜெபித்த பலரை கர்த்தர் 1000 குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பாதுகாக்கிறவர்களாக மாற்றுவார். ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக மாற்றுவார். உங்க வீட்டுக்கே சாப்பாடு போட வழி இல்லாம இருந்த நீங்க ஆயிரங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. மண்டரப ரொட்டல் ரொட்டு ரொட்டு. என் வீட்டாரே என் வசனத்தை கேட்கல, யார் கேட்க போறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? உங்க வார்த்தைகளுக்கு பெரிய பெரிய மனிதர்கள் நடுங்க போகிறார்கள். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க சுதந்திரிக்கிற வருஷம், நீங்க சுதந்திரிக்கிற வருஷம். கால் வைக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீங்க கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் வேண்டிக் கொள்வது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் தர போகிறார். உங்கள் இருதய ஆசைகளை நிறைவேற்ற போகிறார். நீங்க விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ உயிரோடு இருக்கும் வரை கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீ உயிரோடு இருக்கும் வரை ஒரு சத்துருக்களும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, அவர் உன்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு உழைச்சி ஓடா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் மறுபடியும் புத்துணர்ச்சியினால நிரப்ப போறேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக போகுது. நீ அசதியா இனி இருக்கக்கூடாது, நீ அசதியா இருக்கக்கூடாது. உன் கையினால நீ வில்ல, நீ அம்ப நீட்டு, கைய மடக்காதே, மடக்காதே. நீ எத்தனை பேருக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கணுமோ அவ்வளவு பேருக்கும் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்த பிறகுதான் உனக்கு மரணம் என்பது ஒன்று வரும். அன்பானவர்களே, நீங்க மரிச்ச பிறகும் உங்கள் புகழ் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும். நீங்கள் மரித்த பிறகும் உங்கள் சந்ததி உங்கள் வார்த்தைகளுக்கு நடுங்கி கொண்டிருக்கும். அது யோசுவாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னும் ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சந்ததி உங்களால தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் உங்கள் சந்ததி சொல்லி சொல்லி மகிழ போகிறது. யோசுவாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன தெரியுமா? குறைஞ்சது 7 முறையாவது நினைவு சின்னங்களை அவன் அமைத்திருக்கிறான். எதற்காக? அந்த சந்ததி அதை பார்த்து கர்த்தர் செய்ததை, யோர்தானை பிளந்ததை, கர்த்தர் செய்த அற்புதங்களை, எரிகோவை இடித்து தள்ளினதை, நிந்தனையை நீக்கினதை அவன் சந்ததி நினைப்பதற்காக. உனக்கு பின்னால் வருகிறவர்கள் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ததை நினைக்க போகிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். நானும் என் வீட்டார் அனைவரும் கர்த்தரையே சேவிக்க நாங்கள் தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். இன்று உங்களுக்கு கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவரை முழு இருதயத்தோடு நேசிப்பாயா? முழு மனதோடு நேசிப்பாயா? பணம் 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 என்று உழைப்பதை நீ மிதித்து விடுவாயா? எந்த நேரமும் உலக வேலை உலக வேலை உலக வேலைன்னு முழுகாமல் இருப்பாயா?
உன் கௌரவம், உன் அந்தஸ்து, உன் இன்பம், உன் பணம், உன் பாப்புலாரிட்டி அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விடுவாயா? கர்த்தரையே சேவிப்போம் என்று உடன்படிக்கை பண்ணுவீர்களா? இப்ப எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க, வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. சொல்லுங்க, பிதாவே, பிதாவே, இந்த வினாடி வர எந்த தீட்டுள்ளது எனக்குள்ள இருந்திருந்தாலும், சபிக்கப்பட்டது எனக்குள்ள இருந்தாலும், எங்க பெற்றோர் மூலமா, எங்க முன்னோர்கள் மூலமா என்னென்ன சாபம் என் மேல் வந்திருக்கிறதோ, எல்லா சாபங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் முறிக்கிறேன். I break every curse. I break every curse. I break every curse. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் தலை மேல கையை வச்சு கொள்ளுங்க. என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து 10 தலைமுறைக்கு மேல அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினதினாலேயும், மற்ற மனிதர்கள் என் மேல் சொன்ன சாபமோ, என் வாழ்க்கையில இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற, என் பெற்றோர் மேல் இருக்கிற, என் பிள்ளைகள் மேல் இருக்கிற, உடன் பிறந்தவர்கள் மேல் இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் முறிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம்பரையாய் எனக்குள்ள வந்த வியாதி அழிக்கிறேன். பரம்பரையாய் எனக்குள்ள வந்திருக்கிற வேசித்தன ஆவியே, மன்னிக்காத ஆவியே, எரிச்சலின் ஆவியே, பயத்தின் ஆவியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியே போ. நான் அப்படி சுதந்தரித்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் அழிவதாக. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை பார்த்து கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே அன்பானவர்களே, இந்த வருஷம் கர்த்தர் மெய்யாகவே உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். புதிய எல்லைகளை உங்களுக்கு தரப்போகிறார். தடைப்பட்ட நன்மைகள் உங்களை வந்து பலிக்க போகிறது. இதுவரையில இருந்த எரிகோ மதில்கள் உடைய போகிறது. சாபத்தீடானது சுட்டெரிக்கப்பட போகிறது. நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தரை வாழ்த்த போகிறீர்கள். கர்த்தரை உயர்த்த போகிறீர்கள். இத்தனைக்கும் காரணம் யார் தெரியுமா? அன்று வாழ்ந்த யோசுவா அல்ல. உங்களுக்காக உலகத்தில் பிறந்து மரித்து ரத்தம் கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழும்பி சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த யோசுவா உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார், அமைதி தந்திருக்கிறார், சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அது உங்கள் மேல் பலிப்பதாக சிலுவையின் நன்மைகள் உங்களுக்கு சொந்தமாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.